Hello friends, welcome to Armena's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் சீஸ் பிளாஸ்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு வாழைக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து 4ஆ வெட்டி போட்டுக்கோங்க, இல்லனா 2ஆ கூட வெட்டி போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து வாழைக்காய் வேகுற டைம்ல நமக்கு உருளைக்கிழங்கும் வெந்து கிடைக்கும். ஒரு கொஞ்சோண்டு உப்பு, அதாவது ஃபுல் உப்பு போட தேவையில்லை. உருளைக்கிழங்குக்கும் வாழைக்காய்க்கும் தேவையான முழு உப்பும் போட தேவையில்லை. கொஞ்சோண்டு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வெந்துருச்சான்னு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோக்ஸோ கத்தியோ வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு நிறுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கப் மட்டன் எலும்பில்லாத பீசஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும். ரொம்ப கிரைண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் வந்து தோல் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளஷ் மட்டும் சேர்த்தோம்னா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் மட்டன் நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுறப்ப லிவர், அதுக்கப்புறம் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் இதில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இருக்குன்னே தெரியாது. ஸோ ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு அதில் இருக்க சத்தெல்லாம் கிடச்சிரும். ஸோ பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் போட்டிங்கன்னா, லிவர் வந்து ஒரு 3-4 லிவர் போட்டிங்கனாலுமே அது தெரியவே தெரியாது. அந்த பீஸ் இருக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பெரிய வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 லெமன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்திக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல நம்ம முழு உப்பு போடலை. ஸோ வந்து கொஞ்சோண்டு சால்ட். இது வந்து காய வச்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இது இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அவுட்டர் லேயர், அதாவது அந்த பைண்டிங்காக ஒரு முட்டையை உடச்சி வச்சுக்க போகிறோம். கொஞ்சோண்டு சால்ட், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சோண்டு பெப்பர். ஸோ அந்த முட்டையோட டேஸ்ட் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு அது ராவாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் பெப்பர் இருந்தால் போதும். இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணுறப்ப நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மாவு எல்லாமே கீழே போய் செட்டில் ஆகிடும். ஸோ வந்து இதை அடிக்கடி கலந்து விட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக பிரெட் க்ரம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம். சீஸ் வந்து நம்ம என்ன சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சாண்ட்விச் சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கையில் எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க. கையில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து கையில் ஃபுல்லாக ஒட்டிடும். இது வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீட், அதை வந்துட்டு ஒரு பால் மாதிரி உருட்டி அதை வந்து இந்த சீஸ்க்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணி இந்த சீஸால் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு இன்னொரு சீஸ், அதாவது ஒரு சீஸ் வச்சு கவர் பண்ணுற இடத்துல 2 சீஸ் வச்சு கவர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் சால்ட்டட் சீஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மீட், அதுக்கப்புறம் உங்களோட உருளைக்கிழங்கு, இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சால்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் கையில் எடுத்து உருட்டுறப்பயுமே கொஞ்சம் படப்படன்னு வேலை பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது உங்கள் கையில் வந்து ஸ்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். இது நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கும் வாழைக்காய் வச்சு செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சர்.
ஸோ இதை வந்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி லைட்டாக பட்டையாக்கிட்டு இது உள்ளே வச்சு ஃபுல்லாக இதை வச்சு கவர் பண்ணிடணும். கொஞ்சம் திக்கர் லேயராகவே இருக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீஸ் வெளியே வராது. இது ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மிக்சருக்குள்ளே விட்டுட்டு எக் மிக்சருக்குள்ளே விட்டுட்டு ப்ரெட் க்ரம்ஸ்குள்ளேயும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன் ரவுண்ட் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி செகண்ட் ரவுண்ட் அதே ப்ரொசீஜர். ஸோ டபுள் டைம் நம்ம பண்ணுறப்ப அந்த அவுட்டர் லேயர் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். நான் இதே மாதிரி மித்ததையும் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து கடலெண்ணெயில் தான் பொரிக்கிறோம். நீங்கள் வந்து கடலெண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. பொரிக்கிறப்ப வந்து சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிச்சோம், ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா ஈஸியாக கருகி போயிடும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிங்க, அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈவனான கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸோ இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். மட்டன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒரு வேளை சிக்கன் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எலும்பு இல்லாமல் போடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இன்னொன்று பொரிச்சு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ நீங்கள் சாண்ட்விச் சீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களோட சாய்ஸ் ஆஃப் சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷ்ரெட்டட் சீஸ் அப்படின்னா வந்துட்டு உருளைக்கிழங்கோடவே லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சீஸி ஃப்ளேவர் நிறையா கிடைக்கும். நம்ம இப்போ வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். வா, ரியலி அமேசிங். பார்க்குறப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்றக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.